பேச அழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு முதலில் நான் அன்போட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் படுபட்சி என்கின்ற நாவல் நூலை விடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை இந்த தமிழர்கள் மத்தியில் நாம் எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய இதிகாசங்கள், வரலாறுகள், ஆய்வுகள் பல இருக்கின்றன. மகாவம்சமாக இருக்கட்டும், அல்லது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும். இதுபோல பிரபாகரனுக்கு முந்தைய காலம், பிரபாகரனுக்கு பிந்திய காலம். இந்த பிரபாகரனுக்கு பிந்திய காலத்தை ஒரு மகாபாரதம் போன்று அல்லது ஒரு ராமாயணம் போன்று எங்களுடைய வாழ்வியலை, தமிழர்களுடைய வரலாற்றையும் போகின்ற ஒரு வரலாற்று காவியம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாங்கள் வாழும் போதே நாங்கள் அனுபவித்த விடயத்தை, அதாவது பைபிளாக இருக்கட்டும், பைபிள் கூட இயேசுக்கு பின்பு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்டது. மகாபாரதம் அவ்வாறு எழுதப்பட்டது. அவ்வாறு இல்லாமல் வாழ்ந்து அனுபவித்தவர்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய வரலாறுகளை ஒரு இதிகாசமாக நாங்கள் சமர்ப்பிக்க உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அது நாம் வாழும் போதே, இந்த யுத்தத்தை அனுபவித்தவர்கள் பார்த்தவர்கள் வாழும் போதே அதனை எழுதி எங்களுடைய எதிர்காலத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். திரு லெனின் சிவம் போன்றவர்கள் தலைமையேற்று இந்த உலகத்தில் வாழுகின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து இதனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று இத்தருணத்திலே நான் இந்த விடயத்தை ஆரம்பித்து அடுத்து செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாவல் பற்றி கூறியிருந்தார்கள். இந்த நாவலிலே சொல்லப்படாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. உதாரணமாக இங்கு இதற்கு முன்பு பேசியவர்கள் தீவு படுகொலைகளை பற்றி எல்லாம் பேசியிருந்தார்கள். இதிலே நாங்கள், அதாவது நான் அனுபவித்த விடயங்களையும் உங்களுக்கு இங்கே சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது என்போர் பல பேர் இங்கே அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். திலுக்ஷன் அவர்கள், நான் நினைக்கிறேன், ஒரு 1.5 வயது சிறுவனாக இருப்பார் என்று நினைக்கின்றேன். அவருடைய தங்கை டெலுக்ஷி அவர்கள், இப்பொழுது அவர்கள் ஜெர்மனியிலே ஒரு வைத்தியராக இருக்கின்றார். அவர் பிறந்து 13 நாட்கள் நடக்கும் போது எங்கள் வீட்டிலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாக செங்கலடியிலே செல்வி தியேட்டருக்கு முன்பாக ஒரு கன்னிவடி சம்பவம் நடைபெறுகின்றது. அன்று காலையிலே 10 மணிக்கு கன்னிவடிக்கு புலிகள் காத்திருக்கின்றார்கள். இராணுவம் ரோந்து வருகின்றது. நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து ஏறாவூரிலே மிக பிரபலமான காளிகோவில் என்ற பகுதியிலே நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். கன்னிவடி வெடிக்கின்றது. அந்த இடத்துக்கு செல்ல முடியாது. நாங்கள் ஏறாவூரிலே தெரிந்த உறவினர்கள் வீட்டிலே அன்றிரவு தங்கி இருக்கின்றோம். அன்றிலிருந்து தான் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதல் முறையாக இராணுவம் வசித்த பகுதிகளிலிருந்து மக்கள் முழுதாக இடம்பெயர்ந்தது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். புலிகளினுடைய பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். அன்று இரவு ஏராளமான கட்டடங்கள், தமிழர் பகுதிகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றது. அதிலே குறிப்பாக மிக பிரபலமாக இருந்த செல்வி தியேட்டர் எல்லாம் எரித்திருந்தார்கள் இராணுவத்தினர். ஊர்காவல் படையினர் அந்த இரவு ஒரு நர வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்குள் நாங்கள் சிக்கியிருந்தோம். அதிகாலை அந்த வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறி தப்பி ஓட வேண்டியிருந்தது. டெலுக்ஷனை நான் தூக்கிக் கொண்டேன். தாயார் குழந்தை கிடைத்து 1 வாரம் கூட தாண்டவில்லை என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஊர்காவல் படையினர் எங்களை விரட்டி கொண்டு வந்தார்கள். எங்கு ஓடுவதென்று தெரியாது. நான் முன்பு வேகமாக இவரை தூக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். பின்னால் தாயார் ஓட முடியாமல் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் திரட்டி வரும்போது நாங்கள் ஒரு வீட்டிலே, ஒரு களிமண் வீட்டிலே கொல்லப்புறமாக சென்று ஒளித்திருந்து ஒரு கோழி கூடைக்குள், பெரிதாக அந்த கோழிகள் மூடி வைத்திருப்பார்கள், பிரம்பு கூடைக்குள், அந்த தாயை குந்த வைத்து அந்த மூடியால் மூடிவிட்டு நான் ஒரு கதவுக்கு பின்னால் ஒளித்துக் கொண்டிருந்தேன். அதை தாண்டி அவர்கள் சென்ற பின்பு நாங்கள் வெளியே வரும்போது எங்களை கண்டு ஓடி வந்தார்கள். ஓடி வரும் பொழுது இவருடைய தங்கை கை தவறி அப்படியே குழந்தை விழுந்து விட்டது. எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, பிற்கென்ற சத்தம் ஒன்று கேட்டது. நான் நினைத்தேன் எனது குழந்தை இறந்து விட்டது. தாயை பிடித்து எடுக்கின்றேன். அவர்கள் திரட்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
தாய் குழந்தையை விட்டு வர மறுக்கிறார். நான் இருவரையும் நான் நினைத்தேன் அந்த குழந்தை செத்து விட்டது, இருந்தும் பரவாயில்லை, தூக்கி அணைத்து கொண்டு ஓடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் இந்த ரயில் கடவையை கடந்து எங்களுடைய பிரதேசத்துக்கு ஊடுருவி வரும் வரை நாங்கள் பட்ட வேதனை, அந்த சம்பவத்தை மறப்பதற்கு எங்களுக்கு பல மாதங்கள் சென்றன. இவ்வாறான வாழ்வியல் அனுபவங்கள் நிறைய ஏராளம் பேர் இருக்கும் என நினைக்கின்றேன். இது போன்று இந்த இதிகாசங்களிலே, ராமாயணங்களிலே ஒவ்வொரு பக்கமாக பாகங்களாக பல பேரினுடைய வாழ்க்கைகள், வரலாறுகள் குறிப்பிடுவது போன்று எங்கள் போராட்ட காலத்திலே ஒவ்வொரு போராளிகளும் ஒரு மாவீரர்களும் சந்தித்த சந்திப்புகளும் இழப்புகளும் வரலாறுகளாக இதிகாசங்கள் போன்று தமிழர்களுடைய வரலாறுகள் படைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். என்றால் அடுத்த தலைமுறைக்கு, எங்களுடைய சந்ததிக்கு இது இட்டுப்பட செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே பேசும்போது எனக்குள் நான் சொல்லிக் கொண்டது, நீ பயங்கரவாத தடைச்சட்டத்தில் பிணையில் இருக்கின்றாய், அடக்கி பேசு என்று என்னுடைய மனம் சொன்னது. அதனால் நான் சில விஷயங்களை நாங்கள் அடக்கிய பேச வேண்டும். ஏனென்றால் நான் இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்திலே 18 மாதங்களாக தடுக்கப்பட்டு தடுத்து வைத்து சிறையில் எடுக்கப்பட்டு விடுதலை செய்து இன்னும் நான் பிணையில் இருக்கின்றேன். அன்று தேசிய தலைவர் சொன்னார், எங்களுடைய அடுத்த போராட்டம் புலம்பெயர் தமிழர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று. அந்த பணியினை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வீர்கள் நம்பிக்கையுடன் உங்கள் விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வேந்த தமிழ். நாங்கள் இறுதியாக ஏற்பழகி போக முன்பாக நாங்கள் வெளியீடு புத்தகம்